அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய இடியாக அமைஞ்சது விஜய் அவர்களின் அரசியல் வருகை. இந்த மாதிரி விஷயம் இப்போ போயிட்டு இருக்கும்போது நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் தமிழர் கட்சி விமர்சித்து வர வேலையில் இப்போது நடிகர் தனுஷ் அவர்களும் அவரோட கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. ரசிகர் மன்ற கொடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வராரு. ஆனால் நாளை பின்ன அது அரசியல் கட்சியாக தான் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தமிழ் தேசியத்தை வீழ்த்தவே தொடர்ச்சியாக நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கன்ற ஒரு விஷயத்தையும் விமர்சனத்தை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது நமக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. சில மாதங்களுக்கு முன்னால் அரசியல் கருடன்லேயே நம்ம பேசும்பொழுது நம்ம நிகழ்வில் விஜய் வந்ததுனால, நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜய் ஆகி தவேகா வந்ததுனால இன்னும் சில நடிகர்களுக்கு அப்போவே நம்ம தேர்தலில் அவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதை அந்த நெருக்கத்தில் வருகிறார் என்பதற்கு முன்னாலேயே விஜயை பார்த்து இன்னும் சில நடிகர்களும் வருவார்கள்னு ஒரு பட்டியல் நம்ம பேசியிருக்கோம் நம்ம சில மாதங்களுக்கு முன்னால். அதில் தனுஷ் அவர்களுடைய பெயரும் அதில் இருந்தது. அப்போது இன்றைக்கி அவர் ரசிகர் மன்றத்துக்கு கொடி அறிவிச்சிருக்காரு அப்படின்றது என்னை பொறுத்தவரை அது வியப்பாக இல்லை. ஏனென்றால் இது எதிர்பார்க்கப்பட்டது. தனுஷ் இப்போ நீங்கள் இது தனுஷ் மட்டுமல்ல, தனுஷ் ஒரு பக்கம், ரஜினியே இப்போது விஜய் அவர்கள் முதல்வரான உடனே கொஞ்சம் ரஜினி பேசும்போது சில விஷயங்களை யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும்போது, அதாவது நம்மளால் ஆக முடியலையேன்னு ரஜினி வருத்தப்படுறாரு, அந்த ஆதங்கத்தில் அவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார்னு வந்தபோது அதுக்கப்புறம் தான் ரஜினி நான் பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது, நான் பேசலைனாலும் பிரச்சனையாக இருக்குதுன்னு தர்மர்னு ஒரு படம் ஒன்று அவரும் கமல்ஹாசனும் சேர்ந்து பண்ணுற படம் அந்த விழாவில் பேசினார். எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா, ரஜினிக்கு உண்மையிலேயே திருப்பி அரசியலுக்கு வரணும்னு இதுக்கப்புறம் என்ன இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வயதாகி போச்சு, ரெண்டாவது வரலன்னு சொல்லி முடிவு பண்ணி அறிவித்ததுக்கப்புறம் திருப்பி வந்தால் அது எவ்வளோ தூரம் ஜனங்க ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் தனுஷ் போன்றவர்கள் ஏறத்தாழ அந்த விஜய் அதை ஒட்டி, அந்த வயது அதை ஒட்டி உள்ளவர்கள். எல்லாருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது ஹீரோன்ற முறையில். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சொல்லப்போனால் சூர்யா அவர்கள் நம்ம ஏற்கனவே பேசின அந்த சில மாதங்களுக்கு முன்னால் பேசும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு பேசணும். அதில் தனுஷ் பேசணும். இப்போ அறிவிச்சிட்டார் ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்து. இப்படி தானே விஜய் அவர்கள் ரசிகர் மன்றம், அப்புறம் இயக்கம், மக்கள் நல இயக்கம், அப்புறம் கட்சி. இப்போ தனுஷ்லாம் வர்றதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான் சொல்கிறீங்க? ஆமாம், விஜய் அவர்கள் ஒரு நடிகர் முதல்வராகலாம். நீங்கள் கேட்பீங்க, எம்ஜிஆர் கூட எம்ஜிஆரை சொல்லாமல் விஜய் தான் காரணம்னு நம்ம அப்படி குற்றம் சாட்டுற மாதிரி சொல்கிற. ஆனால் நிச்சயமாக ஒரு காரணம், எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இந்த நிகழ்வுலையும் பல நிகழ்வுகளையும். எம்ஜிஆர் அவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக முதல்ல ஒரு காங்கிரஸ் கட்சியில் 7 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் 20 வருஷம் திமுகவில் இருந்தார். திமுகவில் ஏதோ ஒரு நிர்வாகியாக இருந்தார், பொருளாளராக இருந்தார். பொருளாளர் அதான் நிர்வாகியாக இருந்தார். எதுக்காக இதை சொல்கிறோன்னா, அவர் எடுத்த உடனே அவர் நேராக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நேராக சொல்லுவாங்க கட்சி ஆரம்பித்து உடனடியாக அவர் முதல்வர் ஆகிட்டார். கட்சி ஆரம்பித்தது உண்மைதான், ஆரம்பித்து கொஞ்ச நாள், அது கூட உடனே முதல்வரால். அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் இடைத்தேர்தல் வந்தது, இடைத்தேர்தலில் அதெல்லாம் தாண்டி தான் வந்தார். ஆனால் அவருக்கு பின்னால் அரசியல் அனுபவம் என்று இருந்ததா என்று கேட்டால் இருந்தது. ஆனால் அவர் தலைவராக இல்லை. எந்த அளவுக்கு அவர் ஒரு சக்தியாக இருந்தார், அரசியல் சக்தியாக இருந்தார்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சியை முதலாக 49 ஆரம்பித்து திமுக நீதி கட்சியிலேருந்து பிரிஞ்சு திராவிட கழகத்திலேருந்து நீதி கட்சியிலேருந்து திராவிட கழகமாகி திராவிட கழகத்திலேருந்து திமுக 1949 67னா 18 வருஷம் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க, ஆட்சிக்கு வரல. 67 ஆட்சிக்கு துரதிருஷ்டவசமாக அறிஞர் அண்ணா அவர்கள் 69லேயே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டார். அப்போ அடுத்து வர வேண்டியவர் நெடுஞ்செழியன் அவர்கள், நாவலர். ஆனால் கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 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 வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது 7வது இருக்கார், 5 தாண்டி தான் இருக்கார்.
நாவலர், அதுக்கப்புறம் மதியழகன், ஆசை தம்பி, அப்படியே வரிசையாக இருக்காங்க. சாதிக் பாட்சா, அந்த சாதிக் பாட்சா, புரியுது. இந்த சாதிக் பாட்சா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆர் அவர்களுடைய பரிந்துரையினால் நாவலருக்கு பதிலாக கருணாநிதி வருகிறார். அப்போ கருணாநிதிக்கு தனியாக முதலமைச்சராகிறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸோ அதிகார சக்தியோ கட்சியில் ஒரு பிடிப்போ இல்லை. அன்னைக்கு எம்ஜிஆர் பரிந்துரை பண்ணலைன்னா கருணாநிதி முதல்வராக இருக்க முடியாது. ஆனால் அது என்ன காலத்தின் கோலம் இல்லை காலத்தின் கட்டாயம்னு சொல்கிற மாதிரி அதே கட்சியில் இருந்து எம்ஜிஆர் விலகி அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வந்தபோது தனியாக வந்தார். தனியாக அவர் ஆட்சி புரிந்த ஒரு 12-13 வருடங்களில் எம்ஜிஆர் கருணாநிதியால் எழுந்திருக்கவே முடியல அரசியல் ரீதியாக. அவ்வளவு அவர் திடீரென்று விட்டாரா, விஜயம் அப்படி தான் திடீர்னு வந்தார் அப்படின்னு ஒப்பிடுறவங்க தவறு செய்கிறாங்க. 20 வருடங்கள் அவர் கட்சியில் இருந்திருக்காரு, அதுக்கு முன்னால் காங்கிரஸில் இருந்திருக்காரு. அதெல்லாம் தவிர அவர் திமுகவின் முகமாக இருந்தார். அப்போ திரைப்படம் தான், திரைப்படங்களை திமுக கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தார். திரைப்படம் மூலமாக அவர் கொண்டு போய் சேர்த்தது தான். அதை உதயசூரியன் பாட்டில் கொண்டு வருவார், அண்ணா படத்தை காமிப்பார், பெரியார் படத்தை காமிப்பார், திராவிடத்தை பற்றி பேசுவார். அதை பற்றி அதே மாதிரி அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சிகரெட் பிடிக்காத தண்ணி அடிக்காத கேரக்டராக இருக்கும். இல்லை அப்படியே ஒரு டபுள் ஆக்ஷன் வந்தால் அதில் ஒரு கெட்ட எம்ஜிஆர் ஒரு நல்ல எம்ஜிஆர் வருவார், கெட்ட எம்ஜிஆர் கடைசியில் திருந்திடுவார். இப்படி அவர் ப்ரொஃபைல் பில்டப் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த ப்ரொஃபைலும் அந்த அரசியல் அனுபவமும் அவருக்கு உதவிச்சு. இப்போ இவங்கெல்லாம் விஜய் தான் வரும்போது நேராக அரசியலுக்கு வந்தார். இதுக்கு முன்னால் சினிமாவில் நடிச்சிருக்காரு ஹீரோ. அந்த இயக்கம் எவ்வளோ நாள் ரசிகர் மன்றம் எல்லோரும் தான் வச்சுருந்தாங்க. அஜித் கூட ரசிகர் மன்றம் வச்சுருந்தார். கட் அவுட்டுக்கு பால் விஷயம் பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்களோடு அடிக்கடி தகராறு வருதுன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு பிடிச்சிருந்தா என் படத்தை போய் பாரு, இல்லைன்னா அவன் குடும்பத்தை போய் பாரு, தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாத ரசிகர் மன்றம்னு சொல்லி அது அவருடைய விருப்பம், அவருடைய சுபாவம். இப்போ விஜய் அவர்கள் வந்த உடனே இந்த மாஸ் ஹீரோவாக இருந்தால் அதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசியலில் நம்ம முதல்வராகலாம், ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியவர் முதலாக விஜய் தான். அது சரியாக தவறாக நம்ம சொல்லலை, ஆனால் இது இப்படி தான் நிகழ்ந்தது. இப்பொழுது அந்த ஆசை மற்றவர்களுக்கும் உள்ளுக்குள் இருந்த ஆசை இப்பொழுது கொஞ்சம் பெருசாச்சு. பெரிய ஆசையாகிவிட்டதா பேராசையாகிவிட்டதா நம்ம சொல்லலை, இந்த எண்ணம் விட்டது. தனுஷ் ரசிகர் மன்றம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சூர்யா அவருக்கு அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி அடிக்கடி ஜோதிகா அவர்கள் கூட பேசும்போது சூர்யா அவருடைய மனைவி ஜோதிகா அவர்கள் ஆஸ்பத்திரி கோயிலுக்கு பணம், கோயில் கட்டுறதை விட அந்த கோயிலுக்கு செலவு பண்ணதை விட மருத்துவமனைக்கு, ஏன் சினிமா எடுக்கிறத விட மருத்துவமனைக்கு செலவு பண்ணக்கூடாதா? சினிமா எடுக்கிறத விடவா கோயிலுக்கு கோயில் கட்டுறதோ கோயிலில் புனரமைப்பு செய்வதோ தவறான விஷயம்? அவர்கள் இஸ்லாமியராக இருந்து அதுக்கப்புறம் இந்துவை திருமணம் செய்து கொண்டவர் என்றாலும் இதே கோவிலுக்கு பதிலாக மசூதி கட்ட வேணாம்னோ இல்லை ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் கட்ட வேணாம்னு சொன்னால் பொறுத்துப்பாங்களா? தேவையற்ற ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டாங்க. அப்போவே விமர்சனங்கள் எழுந்தது. அதுக்கப்புறம் இப்போ நிறையா அதெல்லாம் ஜோதிகா பற்றி வரும்பொழுது ஏன் நீங்கள் இதுக்கு பதிலாக படம் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ கருப்பு படம் வந்துச்சு, இந்த படத்தில் என்னவா வந்தார்? கருப்புசாமி தானே காமிச்சார் சூர்யா அவர்கள். கருப்புசாமி கருப்புசாமிங்கிறது கிராமத்து கடவுள். அந்த கருப்புசாமி கடவுள் ஒரு மனிதன் ஒரு பேரில் அந்த ஹீரோ பேரில் வரா மாதிரி மேலே சாமி இறங்குற மாதிரி. அப்போ நீங்கள் அந்த கோயிலே கட்ட வேணாம், கோயிலெலாம் புனரமைக்க வேணான்னு சொன்னால் அப்புறம் கருப்புசாமி எங்கேருந்து வரும்? அது கிராமத்து கடவுளாக இருக்கட்டும், இல்லை வேறு எது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ கிராமத்து கோயிலோ நகரத்து கோயிலோ, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவரவர்களுடைய நம்பிக்கை. மத நம்பிக்கை என்பது அடிப்படை உரிமை சட்டத்திலே இருக்குது. இப்போ தனுஷ் வரேன்றாரு, சூர்யா அவர்களும் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ சமீபத்தில் கூட சேலத்திலேயே என்னமோ யாரோ ஒரு அவங்களுடைய அந்த நற்பணி இயக்கம்னு ஒன்று வச்சுருக்காரு. அவர் ஆல்ரெடி அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காரு. அது மூலமாக எல்லோரும் நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே சமயத்தில் வருமான வரித்துறையில் சில வழக்குகள் இருக்குது,
அவங்களுக்கு வந்த பணம் வந்து ஏதோ அதோடைய சோர்ஸில் வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியும் சில தகவல்கள் உண்டு. இதில் எந்த நிலைமை என்னன்றது நமக்கு தெரியல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நல்லது செஞ்சால் அதை வாழ்த்துவோம். அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக 4 பேருக்கு நல்லது என்றால் வாழ்த்துவோம். அதே சமயத்தில் அதில் வந்து இல்லை பணச்செலவை சில சமயத்தில் வந்து நல்லது செஞ்சால் கூட எதிர்த்து பேசுகிற அதை எதிர்த்து பரப்புபவர்களும் இருக்கலாம். எது உண்மை என்று விசாரணையில் தான் தெரிய வருமே தவிர நம்ம வந்து கருத்து தெரிவிக்கிறது நியாயம் இல்லை. ஆனால் இப்பொழுது சூர்யா அவரை பற்றி அரசியலில் அவரது எப்போது வேண்டுமானாலும் அவர் இறங்குவார், அந்த நிலை வந்துவிட்டதுன்னு அவருடைய ஒரு இயக்க நிர்வாகி ஒருவர் பேச, உடனடியாக தலைமை நற்பணி மன்றத்திலேருந்து சென்னையிலேருந்து இல்லை அது அவருடைய விருப்பம். இப்பொழுது அரசியலுக்கு வருவது அவருடைய விருப்பம் இல்லை, அதை நீங்கள் உற்று கவனிக்கணும். இப்பொழுது அரசியலுக்கு வருவது அவருடைய விருப்பம் இல்லைன்னா எப்பொழுதுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரா? அவருக்கு அரசியல் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அது வேற. இப்போது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், 6 மாதம் பொறுத்து வரலாம். ஏன்னா இப்போ ஏன் இல்லைன்னு சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போட்டியாக வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இப்போ விஜய் அவர்கள் இப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணால் இப்போ இன்னும் அவருக்கு இன்னும் முழு எண்ணிக்கை வரல, ஒன்றும் ஆட்சி கவிழலாம். இல்லை அப்படியே ஆட்சி நடந்தாலும் ஏற்கனவே வந்து முன்னாடி எதிர்பார்ப்புகள்லாம் வந்து 2500 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் விவசாயிகளுக்கு முழுசாக தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. இப்போ அறகுறையாக தள்ளுபடி பண்ணி விவசாயிகள் உள்ளாட்சியில் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நாங்கள் தரமாட்டோம்னு விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அதிருப்தி வரும். விவசாயிகளோ செவிலியர்களோ இதே தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அப்போது திமுக என்ன செய்ததோ அதே தானே. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, அப்புறம் ஆளுங்கட்சியானோன்னு அதை மாற்றி வேறு மாதிரி நடந்துக்கிறது. அதே விவசாயிகளை குண்டாசில் தூக்கி போடலையா திமுக ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகள் வந்து 8 வழி சாலைக்கு அவங்க பண்ணும்போது நடவடிக்கை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விவசாயிகள் நிலத்தை வந்து விலைக்கு வாங்கக்கூடாது அரசு, 8 வழி சாலை தேவையில்லைன்னு சொன்ன அதே திமுக பின்னாளில் ஆட்சிக்கு வந்த பிறகு கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் கட்டணும்னு சொல்லி விவசாயிகளிடம் கட்டாயப்படுத்தி விலைக்கு வாங்கிச்சு. இப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை. அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து அப்போ சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு, சில எதிர்ப்புகள்லாம் திமுக அரசுக்கு எதிராக பண்ணார். இப்போ வந்து அதையே வந்து நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். இப்போ செவிலியர்கள் இவங்களாம் மறுபடியும் போராட்டத்துக்கு வராங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் 4 நாள் சாப்பிடாமல் இருந்தார்னு ஆதவர்ஜினா பேசினார். யார்? விஜய் அவர்கள் 4 நாள் சாப்பிடாமல் வருத்தமாக இருக்கார். ஏன்னா தூய்மை பணியாளருக்கு வந்து அரசு பணி, குப்பால்றவனுக்கு அரசு சம்பளம் கொடுக்குறத விட வேறு என்ன வேலை, தனியாருக்கு அதை எப்படி விடலாம்? ஆனால் இவங்க வந்த உடனே தனியாருக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க. ஆனால் பெரிய விமர்சனம் எழுந்தது, நீங்கள் இப்படி பேசுனீங்களேன்னு. உடனே அந்த டெண்டரை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போது ஆக மொத்தம் நீங்களும் அதே தப்பு தான் பண்ணுறீங்க. மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் வாபஸ் வாங்குகிறீர்களே தவிர, எப்படி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது என்பது சாதாரணமாக. இப்போ சூர்யா அவர்களும் வந்து ஸ்டாலினும் சரி, அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னு, அரசியலுக்கே வரமாட்டேன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டாருன்னு ஸ்டாலின் சொன்னார், உதயநிதியும் சொன்னார். வந்தாரா? துணை முதல்வர் வரைக்கும் வந்துட்டார்ல. பாமகவில் அன்பு ராமதாஸ் வந்து என் குடும்பத்தில் யாராவது வந்தால் என்ன ரோட்டில் கட்டி வச்சு அடிங்கன்னு சொன்னார். அன்புமணி வந்தார், சௌமியா அவர்கள் வந்தார்கள். அவர் ராமதாஸுடைய மகள் ஸ்ரீகாந்திமதி அந்த அப்பா பையன் பிரச்சனைனால அவங்கள கொண்டு வந்தார்களா? இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பேசுகிறது ஒன்று அப்படி தான். அந்த மாதிரி அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு இப்போ சூர்யா இப்பொழுது வரமாட்டார்னா எப்போ வேணாலும் வருவார்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ தனுஷ், எனக்கு தெரிந்தவரை சிவகார்த்திகேயன் அப்புறம் விஜய் சேதுபதி 2 பேரிடமும் திமுக வந்து பேசி கொண்டிருக்கிறதுன்னு சில கொஞ்சம் காலமாக தகவல் இருக்குது. அவர்கள் இருவருக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது. ஆனால் இந்த சமயத்தில் வந்து இப்போது விஜய்க்கு எதிராக வந்து ஒரு எதிரி போல், ஒரு போட்டி போல் ஒரு சூழ்நிலை வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம், அதாவது காலம் அதற்கேற்ற காலம் கனியட்டும் என்று பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க வந்து நான் வரேன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை. ஆனால் சிவகார்த்திகேயனை வந்து திமுக வளைத்து போட முயற்சிக்கிறது. விஜய் சேதுபதி ஏற்கனவே கொஞ்சம் திமுகவுக்கு நெருக்கமானவர்னு பெயர் பெற்றவர். நான் வந்து வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறத விட
நடிகர்கள் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும்னா அப்போ எல்லாரும் வந்து இனிமேல் அரசியல்வாதியாக வரணுன்றதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அரசியல்வாதியாக வர்றதுக்கே ஒரு அடிப்படையாக ஒரு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். பாக்கி எல்லாத்துக்கும் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு கல்வி தகுதி இருக்குது. ஆனால் அரசியல்வாதிக்கு இல்லை. அது மக்கள் பிரதிநிதி என்பதால் அவர் படித்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, காமராஜர் படித்தாரா, அவர் கக்கன் படித்தாரான்லாம் கேட்பாங்க. அவர்கள் மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்கிறாங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்றதை விட படிப்புக்கு அவர்கள் உதவி. காமராஜர் வந்து படிக்கலையே தவிர தமிழ்நாட்டில் கல்வி எப்போ ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா காமராஜர் இப்படி தான். எம்ஜிஆர் சொத்துணவு கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க, இல்லை உண்மையில் முதல்ல கொண்டு வந்தது காமராஜர். அப்புறம் தான் அதை எம்ஜிஆர் பீரியடில் காமராஜருடைய திட்டத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கொண்டு வந்தார். அப்போ படித்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, உண்மைதான். ஆனால் எந்த அடிப்படையும் இல்லாமல் நடிகராக ஹீரோவாக இருந்தால் நான் முதல்வராகிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாராலையும் ஆகிட முடியாது. சிவாஜி கணேசன் கூட ஹீரோவாக இருந்தார், எத்தனையோ பேர், ராமராஜன் ஹீரோவாக இருந்தார், டி ராஜேந்தர் ஹீரோவாக இருந்தார், இப்படி எத்தனையோ ஹீரோக்களாக இருந்து எஸ்எஸ்ஆர் வந்து ஹீரோவாக இருந்தார். நீங்கள் அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். பாக்யராஜ், இவ்வளவு பேர் ஹீரோவாக இருந்தாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்த போதோ இல்லை ஏதோ ஒரு கட்சியில் இணைந்தோ முதல்வராக வர முடியவில்லை, இல்லை பெரிய அளவுக்கு அரசியலில் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டி ராஜேந்தர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, சிவாஜி கணேசன் வெற்றி பெற முடியாமல் க்ளோஸ் பண்ணார். எஸ்எஸ்ஆர் தனியாக போய் கட்சி ஆரம்பித்து க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் சினிமா ஹீரோவாக இருந்தால் தமிழ்நாட்டில் முதல்வராகி விடலாம் என்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு இது வந்து. அதே சமயம் அவர்களுக்கு திறமை இருக்கிறது என்றால், நீ டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் படித்தாலும் படிக்கலைனாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அரசியலுக்கு யார் வருவதாக இருந்தாலும், அவர் நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும், ஏன்னா நடிகைன்னு சொன்னால் இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்தார், ஜானகி அவர்கள், விஎன் ஜானகி அவர்கள் ஒரு காலத்தில் அவங்களும் ஹீரோயினாக நடித்தவங்க தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க நடிப்பை நிறுத்திட்டாங்க. ஆனாலும் அவங்க 13 நாள் வந்து முதல்வராக இருந்தாங்களே, எம்ஜிஆருடைய மனைவி என்ற அந்த வகையில் ஆரம் வீரப்பன் வந்து சப்போர்ட்டோடு இருந்தாங்க. ஆனால் தாக்கு பிடிக்க முடியல. மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. ஏன்னா அதனால தானே அவர் 107 சீட்டு வாங்கினார். பட் யார் இப்போ அரசியலுக்கு வந்தாலும் எல்லா ஹீரோக்குமே அதே மாதிரி 100 சீட்டு வருவாங்கன்னா அப்போ எத்தனை பேர் வருவாங்க? எல்லோரும் வருவாங்க. இப்போ ஒரே அரசியல்வாதி பூரா வந்து அந்த இடம் பூரா தமிழ் சினிமாவால் நிரப்பப்படும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்காது. அதே சமயம் அவர்களை வரக்கூடாது என்று சொல்வதற்கோ தடை செய்வதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. வரலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். நம்ம குறிப்பாக இந்த விதத்தில் நான் பல போஸ்ட்கள் இன்றைக்கி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வரும்போது என்ன சொன்னாங்களோ இதுமாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்போ தனுஷ் அவர்கள் ரசிகர் மன்றத்தை தான் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இப்போ எதிர்த்தவனே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை குறி வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறது இது? இல்லைங்க, இப்போ வந்து திமுக அதிமுக இப்படி தான் அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, சுருக்கமாக சொல்லிடுவோம். இப்போ திமுகவும் பலவீனம், ஆட்சியை இழந்து விட்டது. ஆட்சியை இழந்து விட்டாலே பலவீனம் தானே. நிச்சயமா. சிட்டிங் முதல்வராக இருந்து குளத்தூரில் வெற்றி பெற முடியாமல் யாரோ ஒரு முகம் தெரியாத விஎஸ் பாபு என்பவரிடம் தோற்றது என்பது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. நம்ம வந்து அதை அவமானம்னு சொல்கிறத விட தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்னு வச்சுக்கிட்டா ஒரு பின்னடைவு. அதுவும் ஒரு சிட்டிங் முதல்வர் ஆளுங்கட்சியிலிருந்து. அதிமுக பலவீனப்பட்டு நிறைய பேர் அங்கேருந்து போயிட்டாங்க. விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். ஏதோ ஒரு கூட்டணி, திமுக பக்கம் இருந்த கூட்டணி பூரா அவர் வச்சுக்கிட்டாரு. அதிமுகலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு. இப்போ வாரிசுகள்லாம் வேறு திமுகலேருந்து திமுக ஜெகத் ரட்சகனுடைய பையன், அப்புறம் திருச்சி சிவா மகள், இப்படி நிறைய இவங்கெல்லாம் வந்து வாரிசுகள்லாம் வந்து அப்பாலாம் வந்து திமுகவில் எங்கேயோ இருக்காங்க, பையன் இல்லைப்பா மகள் வந்து இங்கே வராங்க அப்படிங்கிறது. இப்போ ஆதவர்ஜனாவே எடுத்துங்களேன், அவங்க மாமியார் அதிமுகவில் இருக்காங்க, அவர் மச்சான் வந்து தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு அங்கே என்டிஏ கூட்டணியில் பாண்டிச்சேரியில், இவர் இங்கே தாவேகாலாக இருக்கார். இப்படி இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னால், இது வந்து ஒரு 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 ட்ரெண்டிங்காக போய்விட்டது. குடும்பத்தில் வந்து ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அங்கன்னா ஒரு சேஃப்டி, ஒரு பேலன்ஸ். இது வந்து புதுசு ஒன்றும் இல்லை.
அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து திமுக அதிமுக அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர் பவர்ஃபுல்லாக இருப்பார், அதிமுக இருக்கும்போது இன்னொருத்தர் இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் நாம் தமிழர் எங்கே வருது அப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுக பலவீனப்பட்டுடுச்சு. இப்போ விஜய் இருக்கிறார். இப்போ விஜய்க்கு எதிராக யாராவது ஒரு கட்சி இருக்கிறது என்றால், அதாவது வளர்ந்து வரும் கட்சி நாம் தமிழர். அப்படி சொல்லும்போது என்ன சார் வளர்ந்து வரும்னு சொல்கிறீங்க, அவங்க 8%லேருந்து 4% தேஞ்சியில் போயிருக்காங்க, அதை போய் வளர்ந்து வரும் கட்சி 4% வாங்கி இப்போ கமல்ஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்தார். ஹீரோவில் வந்து பல பேர் வந்து வெற்றி பெற முடியவில்லைன்னு சொன்னது சமீபத்திய உதாரணம் கமல்ஹாசன். மக்கள் நீதி மையம் கடைசியில் கட்சி என்னாச்சு, அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டார். கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிச்சு, என்ன வாங்கிச்சு தெரியல. இல்லை, ஒன்றும் பெருசாக இல்லை. கட்சியே கிட்டத்தட்ட கலைக்கிற மாதிரி. சரத்குமார் அவர்கள் ஹீரோவாக இருந்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி நடத்த முடியாமல் பாஜகவில் போய் அந்த கட்சியை இணைச்சார், அவரும் இணைஞ்சார். ஆனால் ஒன்றும் பெருசாக வரல, பாஜக தலைவராக கூட வரல அவர். எதுக்காக சொல்கிறோன்னா, இது ஆளை பொறுத்து. சீமான் அவர்களை குறிவைத்து அப்படின்னு சொன்னால் இப்பொழுது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது போல தெரிகிறது. ஏனென்றால் அதிமுக முழுமையாக பலவீனமும் திமுக ஒரு விதத்தில் பலவீனமாகவும் இருக்கிறது. இந்த ஊழல் வழக்குகள்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு, சிக்கலாச்சுன்னு சொன்னால் இன்னும் திமுக பலவீனப்படும். உதயநிதி தான் இப்போ தலைவராக இருக்கார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஓய்வு நிலையில் இருக்கிறார். இன்னும் ஓய்வுன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லலையே தவிர கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கார். அப்பொழுது எல்லாருக்கும் வந்து யார் வந்து டார்கெட்டாக இருப்பாங்க, யார் களத்தில் இருக்கிறார்களோ அவர் தான் டார்கெட்டு. அந்த வகையில் சீமான் அவர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சி தான் டார்கெட்டாக இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, விஜய்க்கு எதிரான வாக்குகள் இப்போ எங்கே போகும், நாம் தமிழர் ஒன்று திமுகவுக்கு போனோம், இல்லை அதிமுகவுக்கு போனோம். இது ரெண்டும் வேணான்னு தான் மக்கள் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நாம் தமிழருக்கு போயிடக்கூடாது அப்படின்னா நாம் தமிழரை ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணணுன்றது என்னை பொறுத்தவரை அது சரியாக தவறா என்பதை விட அரசியலில் அப்படி தான் இயல்பு. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்புக்கு குறுக்க போகணும் அப்படின்றது தான். அந்த வகையில் சீமானுக்கு இந்த புது வரவுகள் மேலும் சவால்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயம் வரவங்க எல்லாருமே விஜய் மாதிரி வந்து அப்படியே வெற்றி பெற்றுருவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். எத்தனையோ சிவாஜி கணேசன்கள் அரசியல், சிவாஜி கணேசன்கள், டி ராஜேந்தர்கள், பாக்யராஜ்கள் போன்றவர்கள் பலர் வந்து கமல்ஹாசன்கள்லாம் இருந்திருக்காங்க. வரவங்கெல்லாம் எப்படி இந்த லிஸ்ட்டில் வருவாங்களா அந்த லிஸ்ட்டில் வருவாங்களாங்கிறது மக்கள் கையில் இருக்கிறது. அவர்களுடைய கருத்தியல். அப்போ கேட்பீங்க விஜய்க்கு என்ன கருத்தியல் இருந்துச்சுன்னு. அதை வந்து கருத்தியல்னு சொல்கிறதை விட அவருடைய டைமிங் அவருக்கு அதிர்ஷ்டமாக இருந்தது. புரியுது. திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும், அதிமுக அந்த அளவுக்கு பலமாக இல்லை அப்படிங்கிற அந்த களம் வந்து அப்போ அவருக்கு வந்து உண்மையில் சொல்லப்போனால் அந்த ஏற்கனவே சொன்னால் என்னை வந்து சீமானோட சொம்புன்னுவாங்க. நான் வந்து சொல்லும்போது சீமானை மட்டும் சொல்லலை, அண்ணாமலையும் சேர்த்து சொன்னேன். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு களத்தை உண்மையிலேயே உண்டாக்கியது ஒரு புறம் சீமான், ஒரு புறம் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை பாஜக சார்பில், ஆனால் அண்ணாமலைக்கு இந்த ஒரு ஈர்ப்பு அன்றும் இருந்தது, இன்றும் அது ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்று தான் சொல்லுவேன். அந்த களத்தில் திடீரென்று விஜய் வந்து அந்த சோஷியல் மீடியா மூலமாக அதை கைப்பற்றி விட்டார். அது அவருடைய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம், இல்லை சாதுரியம் என்று சொல்லலாம், ரெண்டும்னு சொல்லலாம். இதே அளவுக்கு அதிர்ஷ்டமும் சாதுரியமும் மற்றவர்களுக்கு இருக்குமா என்றால் தெரியாது. சீமான் போன்றவர்கள் அடுத்தது வந்து என்னென்னா தங்களுடைய பாதை என்னங்கிறதையும் முடிவு பண்ணணும். கூட்டணியே சேராமல் தனியாக நிற்பது என்றால் அது எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியும், ஏன்னா இது வரைக்கும் உள்ள நிலையில். ரெண்டாவது, இப்போ புதிய களம் வந்து மாறிக்கிட்டு வருது. இந்த மாறுபடும் சூழ்நிலையில் என்ன அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், அரசியல் முடிவுகள் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய புதிய பாதை அமையும், அல்லது மேலும் உள்ள பாதை அந்த அளவுக்கு அமையப்பெறும் என்பது தான் நம்மளுடைய கருத்து. சார், பல்லர்களை தெளிவாங்க. நன்றி, வணக்கம்.